ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பட்டாணி வச்சு ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு சைட் டிஷ் தாங்க செய்ய போகிறோம். நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ பட்டாணி வாங்கினேன். அதை உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 300 கிராம் கிடச்சிதுங்க. இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குங்க. அதில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துக்கலாம். மல்லித்தழை சேர்க்கும்போது அது தண்டும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ மூடி போட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைஞ்சது கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து இதில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும், அதனால் சேர்த்து அரைக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, நல்லா மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த தக்காளி கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் தாராளமாக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஜீரகம் நல்லா வெடிச்சது நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம பச்சையாக மட்டன் சேர்த்ததுனால நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். அந்த எண்ணெயிலேயே வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே பிரிஞ்சு வருது இல்லைங்களா? இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளியும் இந்த வெங்காயத்து கூட சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போ நம்ம தக்காளி கூட கடல மாவு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா? கொஞ்சம் வதங்குற வரைக்கும் அடிப்பிடிக்காமல் கிளறி விடுங்க. தக்காளி வதங்கி வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு அந்த எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் இந்த கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. நம்ம பச்சை பட்டாணி செய்கிறோம் இல்லைங்களா? அதில் கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற பச்சை பட்டாணி இதில் சேர்த்துக்கலாம். மசாலா கூட நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பச்சையாக பட்டாணி சேர்த்ததுனால கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்க்கலாம். இது மாதிரி ஒரு கொதிக்கும் போது நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடிடலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க. நல்லா பட்டாணி வந்து நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருக்கும் இல்லைங்களா? நம்ம அந்த பட்டாணிலாம் அரைச்சி சேர்த்தனால இப்போ கிரேவி பாருங்கள் நல்லா திக்னஸாக வந்திருக்குது. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க மேலே. அவ்வளோதாங்க, கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்கள் சாதத்தோடு கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் செய்கிறேன். சப்பாத்திக்கு தான் இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.